உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு கஷ்டப்பட்டு தனி ஆளா நின்னு வளர்த்தவனி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என்ன ஆளாக்குனவனி. நீதான் எனக்கு முதல்ல நலங்கு வைக்கணும். சுப்பு உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுதுக்கா. அவளுங்களை தனியா விட்டா அன்னைக்கு மாதிரி ஏதாவது செஞ்சு நம்மள முட்டாளாக்கிடுவாளுங்க. அதனால நீ உடனே ரூமுக்குள்ள போய் ஏதாவது கோல்மால் பண்றாளுங்களான்னு பாரு. இன்னைக்கு அவளுங்க எந்த கோல்மாலும் பண்ண முடியாது. இருந்தாலும் அவளுங்களுக்கு நேரம் கொடுக்க கூடாது. உடனே போய் அசிங்கப்படுத்துறேன். என்னங்க இவ்ளோ நேரம் ஆளை காணோம்? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அத்தை, அந்த காலத்துல சொல்லி வச்சதெல்லாம் தூக்கி போடுங்க அத்தை. சின்ன வயசுல இருந்து நான் அதுலயே ஊறி போயிருக்கேன்பா. அது எப்படிப்பா நான் திடீர்னு தூக்கி போட முடியும்? அப்போ என்னாலயும் முடியாதுமா. என் முகம் அசிங்கமா இருந்து நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா நீ வைக்காத இந்த நலங்கே எனக்கு தேவையில்லை. உன்னோட ஆசீர்வாதம் முதல்ல எனக்கு கிடைக்கலனா வேற யாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேண்டாம். ஐயோ 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 ஐயோ, ஏங்க உள்ள என்ன நடக்குது தெரியுமா? ஏன் பதட்டப்படுற? உங்க தங்கச்சி முதல்ல கூப்பிடுங்க. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். முதல்ல கூப்பிடுங்க. சுப்பு, சுப்பு வெளியே வா. அடி பாவீங்களா, கண்ணத்துல இருந்த அலர்ஜிய நலங்க வச்சு மறைச்சிட்டீங்களா? உங்களை விட மாட்டேன். சொன்னா கேளு நந்தினி, நேரம் ஆயிட்டே இருக்கு. நாம வெளியே போலனா அவங்க உள்ள வந்துருவாங்க. இந்தா நீயே வச்சுக்கோமா. முடியாதுமா. நீ தான் எனக்கு முதல்ல நலங்கு வைக்கணும். அதுல நான் தெளிவா இருக்கேன். இதுதான் என்னோட முடிவு. இவ்வளவு தூரம் சொல்றோம், ஏன் அத்தை கேட்க மாட்டீங்க? ஐயோ என்ன கரிகாலா, என் வாழ்க்கை தான் பாதியிலேயே முடிஞ்சு போச்சு. இவன் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான்ப்பா நான் வேணான்னு சொல்றேன். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் நந்தினிக்கு எதுவும் ஆகாது. உங்க ஆசீர்வாதத்தால அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு நான் உத்தரவாதம் அத்தை. நீங்க எதை பத்தி யோசிக்காம முதல்ல நலங்கு வைங்க. இப்ப நீங்க நலங்கு வைக்கலனா அது நீங்க என்ன மதிக்காத மாதிரி ஆயிடும். ஐயோ கரிகாலா, என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா அத்தை, நான் தானே வீட்டோட மூத்த மாப்பிள்ள. நான் ஒன்னு சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்ப நீங்க நலங்கு வைக்கலனா அதுக்கு அப்படிதான் அர்த்தம். ஐயோ அத்தை, யோசிக்கிறதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. நீங்க உண்மையிலே என்ன மதிக்கிறீங்கன்னா நந்தினிக்கு முதல்ல நலங்கு வைங்க. உங்க கையால வைங்க அத்தை. நந்தினி உட்காரு, வா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்குதான் நாங்க மேளதாளம் எல்லாம் வச்சு இவ்ளோ பேத்தி அழைச்சிட்டு வந்திருக்கோமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்க தானே நலங்கு வைக்கணும். அதுக்குள்ள நீ என்னமோ உன் பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்க? அதானே, புருஷன் இல்லாதவ பொண்ணுக்கு முத நலங்கு வைக்கலாமா? சுப்பு, என்னம்மா இதெல்லாம்? அதுவும் எங்களை வெளியே உட்கார வச்சுட்டு
நீங்க உங்க வேலைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வர வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்படி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ முதல்ல உன் பொண்ணுக்கு நலங்கு வச்ச? இதெல்லாம் சாமி ஏத்துக்குமாமா? ஆத்தா, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ? ஏன் சாமி ஏத்துக்காது? நான் தான் என் அம்மாவை வைக்க சொன்னேன். என்னைக்குமே என் அம்மா தான் எனக்கு முதல் சாமி. அதனால என் அம்மா வச்சத அந்த சாமி ஏத்துக்கலனா அந்த சாமியே எனக்கு தேவையில்லை. என்ன சாமி தேவையில்லைன்னு எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சாமி பேரை சொல்லி பயமுறுத்த நினைச்சீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். எந்த சாமியாவது உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லுச்சா புருஷன் இல்லாதவங்க எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு? எதுவுமே இங்க சாமி சொன்னது இல்ல, எல்லாமே மனுஷங்க சொன்னதுதான். புருஷன் இல்லாதவங்கள உடன்கட்டை ஏற சொன்னாங்க. இப்ப அது இருக்கா? இல்லல. அதனால சாமி ஏதாவது கோவப்பட்டுச்சா? பொண்ணுங்க வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுங்கிறதையும் சாமி மேல பழைய போட்டுதான் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படியா இருக்கும்? பொண்ணுங்க வேலைக்கே போக கூடாதுன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு தானே இருக்கோம். அதனால இன்னும் சாமி பேரையே சொல்லி பொண்ணுங்களா அடிமையாக்கிட்டு இருக்காதீங்க. அது அந்த சாமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். என் அம்மாவை என்னோட எந்த விசேஷத்திலையும் ஒதுக்கி வைக்க கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். எந்த விசேஷமா இருந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் முதல்ல செய்யணும். அதனாலதான் எங்க அம்மாவை எனக்கு முதல்ல நலங்கு வைக்க சொன்னேன். அதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த சடங்கெல்லாம் எதுக்கு? நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. என் அம்மா தான் எனக்கு சந்தோஷம். அம்மா, நந்தினி சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த உலகத்திலேயே பெத்த ஆத்தா தான் பெரிய சாமி. அதனால அந்த பொண்ணு அம்மா கையால முதல் நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்லம்மா. தப்பில்லதாங்கய்யா. சரி, அவ சொல்றபடியே இருக்கட்டுமே. அவ அம்மா கையால தான் முதல் நலங்கு வைக்கணும்னா அத நம்ம எல்லாரும் முன்னாடியே வைக்க வேண்டியதானே? அதை ஏன் திருட்டுத்தனமா பண்ணணும்? நாங்க ஒண்ணு இத திருட்டுத்தனமாலாம் பண்ணல. சபையில வச்சு சொன்னா ஆளுக்கு ஒண்ணு பேசி எங்க அம்மாவை முதல் சடங்கு வைக்க விடாம பண்ணிருவீங்களேன்னு தான் நான் எங்க அம்மாவை இங்கே நலங்கு வைக்க சொன்னேன். சரிம்மா, இப்பதான் உங்க அம்மாவே நலங்கு வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. போய் முகத்தை கழுவிட்டு வா. எங்க எல்லார் முன்னாடியும் உங்க அம்மாவே உனக்கு முதல் நலங்கு வைக்கட்டும். சூப்பர் பாயிண்ட புடிச்சக்கா. இப்ப என்ன பண்ண போற? நானும் பாக்குறேன். போமா, போய் முகத்தை கழுவிட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.